ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி பேசிக் ஸ்டிச்சில் வந்து ஒய் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நம்ம இதை ஆல்ரெடி பார்த்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஒய் ஸ்டிச்சும் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்செலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 3 லைன் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம அந்த ஒரு கரெக்டாக அந்த ஷேப் வர்றதுக்காக. நீங்கள் லைன் இல்லாமல் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு பேசிக் அப்படின்றதுனால பிகினர்ஸாக இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்குமே வந்து லைன் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வரும். நான் இங்கே வந்து ஒரு லைன்ஸ்க்கு வந்து நான் கவுண்ட் வச்சுருக்கேன் 1 2 3. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் வந்து ஸ்பீடாகிடும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லைனில் நார்மலாக த்ரெட் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டில் போடுற இந்த நாட்டு மட்டும்தான் இதோட எண்டிங் நாட்டு. இதுக்கு இடையில வந்து நம்ம நாட்டை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ கொஞ்சம் க்ராஸாக எடுத்துக்கோங்க. ஸ்டாண்டிங் லைனாக எடுக்காதீங்க. ஓகேங்களா? க்ராஸாக நீங்கள் எடுக்கும் போது ஸ்லாண்டிங்காக எடுக்கும் போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ஒய் மாதிரி உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். செகண்ட் அண்ட் தேர்டு நான் பாருங்கள் எங்கேயுமே லாக் போடலை. செகண்ட்லேருந்து அப்படியே தேர்டுக்கு வந்து தென் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்திருக்கேன். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டில் லாக் போட்டிருக்கேன். தென் செகண்ட் லைனுக்கு வந்து தேர்டுக்கு வந்தேன். தேர்ட்லேருந்து அகெயின் ஃபஸ்ட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் த்ரெட்டை வந்து என்ன சொல்கிறது ரொம்ப இழுக்காதீங்க. கொஞ்சம் த்ரெட்டை லூஸை விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் வராது. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டும் வந்து ஒரு மாதிரி டைட்டாக இருக்காமல் கரெக்டாக இருக்கும். அந்த டிசைன் கரெக்டாக வரும். கொஞ்சம் லைட்டாக அப்படி நீங்கள் ஷேப் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கிறத வந்து கரெக்டாக அந்த இடத்துல நின்றுடுவோம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் லைட்டாக இப்படி எடுத்தேன்னா அந்த இடத்துல அந்த ஒய் இதை அப்படியே நின்றுடும். அதுக்கப்புறம் அகெயின் செகண்ட், தென் தேர்ட் அண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு. இது அப்படியே நான் வந்து கண்டினியூஸாக இப்போ நான் பண்ணிட்டு வர போகிறேன். இப்போ நான் வந்து எண்டிங் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்மளோட அந்த டிசைன் வந்து கரெக்டாக அந்த எப்படி நம்ம என்ன ஸ்டிச்சு நம்ம வந்து மைண்டில் வைக்கிறோமோ அந்த ஸ்டிச் அப்படியே கரெக்டாக நமக்கு அந்த நம்ம போடுற அவுட்லைனில் நம்ம ஃபினிஷிங் கொடுக்குறது கரெக்டாக நமக்கு வந்து நிற்கும். நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். த்ரெட்டு வந்து கட் ஆகும். த்ரெட்டு நமக்கு கை வராது, ஸ்பீடு வராது. ஸ்பீடெல்லாம் வந்து ரொம்ப நம்ம வந்து நல்லா போட தான் நமக்கு ஸ்பீடு வரும். ஸோ அதனால் அதை பற்றிலாம் வரி பண்ணாமல் நீங்கள் கான்சென்ட்ரேட் வந்து உங்களோட ட்ரைனிங்கில் கொடுங்க. டிசைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபீட்பேக் எதனா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.